நாடா புயல் நாளை கரையை கடக்க உள்ளதை ஒட்டி வானிலை மைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். புயல் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, புயல் தீவிரம் எந்த அளவிற்கு இருக்கும்னு சொல்லப்படுது? சென்னையில மழை பெய்தா எந்தெந்த பகுதிகளில் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு? அதாவது தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவல் படி தென்கிழக்கு வங்கக்கடல் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான அந்த நாடா புயலானது தற்பொழுது 6 மணி நேரத்திற்கு பிறகாக வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்துள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல புதுச்சேரியில் ஒரு 290 கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியிலும், இலங்கை திரிகோணமலை பகுதியிலிருந்து ஒரு 210 கிலோமீட்டர் பகுதியிலும் தற்பொழுது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளது. எனவே இந்த புயலானது அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில், அதாவது நாளைய தினத்திற்குள்ளாக புதுச்சேரி மற்றும் வேதாரண்யத்திற்கு இடையே கரையை கடக்கும் என்றும் அவர்கள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். எனவே நாளைய தினம் டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை அளவில் இந்த புயலானது கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் தற்பொழுது அவர்கள் கொடுத்த தகவலிலே தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது அவர்கள் இன்னொரு தகவலையும் தெரிவித்திருக்கின்றனர். என்னவென்றால், இந்த புயல் தரையை கடக்கும் பொழுது அது சற்று வலுவிழப்பதற்கும் வாய்ப்பிருப்பதாகவும், எனவே தற்பொழுது இந்த புயலின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது.